நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 7 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் போய் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த பெல் ஐக்கனை அழுத்திடுங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷனில் இதேமாரி கொஸ்டின் வந்து கேட்கும்போது நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். நார்மலாக இதேமாரி கொஸ்டின் கொடுக்கும்போது நம்மளோட அப்ரோச் என்ன இருக்கும், என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்களோ அதோடைய ஆன்சர் எப்படி எடுப்போம். எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு கேட்டுக்கிறாங்களா, சொல்கிறோம் நார்மலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம 1/x கண்டுபிடிப்போம், அப்புறம் எக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுவோம். நம்ம அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ஈஸியாக எப்படி பண்ணலாம், இது மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ் தாங்க ஆகும். ஈஸியாக எப்படி போடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ மேக்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 7 + 4√3 எனில் எக்ஸ் ப்ளஸ் 1/x உடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகேங்களா? உங்களுடைய நார்மல் அப்ரோச் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் நார்மலாக எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, இதோடைய வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, தென் 1/x உடைய வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இதுதானே உங்களுடைய நார்மல் அப்ரோச்சு. நான் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இதில் பாருங்கள், கொஸ்டின் படிக்கும்போது என்ன கேட்குறான்னு பாருங்கள். கொஸ்டினில் என்ன கேட்டுக்கிறான், எக்ஸ் ப்ளஸ் 1/x உடைய மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கான். ஓகேங்களா? இது வந்து என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் இருக்கா மைனஸ் சிம்பிள் இருக்கா, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இப்படி கொஸ்டின் கேட்டு எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துட்றாங்க. எனில் எக்ஸ் ப்ளஸ் 1/x உடைய மதிப்பு காண்கன்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணுங்க. இப்போ ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நம்ம கொஸ்டினில் ஃபஸ்ட்டில் நம்பருக்கு பார்த்தீங்களா, அது 2 வாட்டி எடுத்து கூட்டணுங்க. அவ்வளோதாங்க. 7 + 7 = 14. அவ்வளோதாங்க ஆன்சர். நீங்கள் இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. கொஸ்டின் எக்ஸ் வேல்யூ ஒன்று கொடுத்துட்டானுங்க. எனில் எக்ஸ் ப்ளஸ் 1/x உடைய மதிப்பு காணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. கொஸ்டினில் இங்கே வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ப்ளஸ்ஸா மைனஸாலாம் இங்கே எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. மதிப்பு காணுங்கன்னு சொல்லிட்டு எதை மதிப்பு காணு சொல்கிறாங்க அதில் போய் பார்க்கணும். அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கா இல்லை மைனஸ் சிம்பிள் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணும்னா இந்த முதல் மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா 7ன்றதை அதை எடுத்துகிட்டு வந்து 2 வாட்டி ஆட் பண்ணி போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வீடியோ பார்க்கலாம். அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிளியராக புரியும் பாருங்களேன். ரெண்டாவது கொஸ்டினில் என்ன சொல்ல வரான் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு √3 + √2 எனில் எக்ஸ் மைனஸ் 1/x மதிப்பு காண்கன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் எடுத்துனே நான் கொஸ்டின் எப்படி சொல்லியிருக்கேன், மதிப்பு காண்க என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். ரெண்டாவது இந்த சிம்பிள் பார்க்க சொல்லியிருக்கேன். இல்லை என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் மைனஸ் சிம்பிள் வந்ததுன்னா ப்ளஸ் சிம்பிள் வந்துன்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணும். இப்போ மைனஸ் சிம்பிள் வந்துருக்கு, அதுக்கு அடுத்த நம்பர் என்னது இருக்குது அதை தான் ஆட் பண்ணும். அப்போ √2 வந்து 2 வாட்டி போட்டு ஆட் பண்ணுங்க. இவ்வளோதாங்க. புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கொஸ்டினில் வந்து மைனஸ் சிம்பிள் வந்துருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்களா, கொஸ்டினில் என்ன சிம்பிள் கொடுத்துறான்னு பாருங்கள், மைனஸ் வருது. நீங்கள் டேரெக்டாக மைனஸ் வந்துன்னா என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினில் எக்ஸ் வேல்யூ கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது நம்பர் எடுத்து 2 வாட்டி ஆட் பண்ணுங்க. 2 வாட்டி ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 2√2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. சிம்பிளாக முடிஞ்சுது. நம்ம நார்மல் அப்ரோச் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் ஆகும், மினிமம் ஒரு 50 செகண்டாக தான் ஆகும். ஓகேங்களா? இது வந்து 2 or 5 செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.